அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஒரு சூப்பரான ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி ஃப்ராடுங்களுக்கு இந்த உலகத்தில் வாழறதுக்கு தகுதியே இல்லாத இந்த மாதிரி மிருகம்னு கூட சொல்ல முடியாது. மிருகம்லாம் அந்த மாதிரி மிருகத்தை அசிங்கப்படுத்தக்கூடாது. இதுங்களாம் ஒரு இழிவான பிறவிங்க, ஈன பிறவிங்க, புறம்போக்குங்க. இதுங்க தான் உயிர் வாழ்கிறதுக்கு தகுதியற்றதுங்க. இதுங்களாம் பார்த்திங்கன்னா கிருமி நாசினி, கிருமி, வைரஸ், பாக்டீரியா இதுங்களோட டேஞ்சரானதுங்க. அதுங்கள நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி கொன்னுடலாம், அழிச்சிடலாம். பட் இதுங்க நம்ம கூடவே இருந்துக்கிட்டு, நம்ம சொசைட்டியில் இருந்துக்கிட்டு, நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இதுங்க நம்மளுக்கே நம்ம சொசைட்டிக்குள்ளவே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வில்லத்தனம் பண்ணி வைக்குங்க. ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி இந்த ஜட்ஜ்மெண்ட். பட் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுனால, இவன் உயிர் போனதுனால என்ன பிரயோஜனம்? ஒரு உயிர் ஒன்றும் காப்பாற்ற முடியாமல் போகிறது, ஒரு உயிர் திரும்ப வரப்போகிறதில்ல. இந்த நாயெலாம் செத்து இதெல்லாம் சாகிறதுக்காக யார் அழுக போகிறாங்க? பட் இந்த மாதிரி இருக்கிற இன்னும் பல புறம்போக்குங்க கண்டிப்பாக ஒரு அச்சம் வரதான் செய்யும், வந்திருக்கும். இனிமேல் யார் என்ன தப்பு பண்ணாலும் இதுதான் ஸ்பாட் பனிஷ்மெண்ட்ரா அப்படின்ற மாதிரி. சரி, இந்த நாயோட டீட்டெயில்ஸு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. 33 வழக்கு, 33 அக்யூசேஷன் இவன் மேலே இருக்குது. இவனெல்லாம் எப்படி தான் நடமாட விட்டாங்கன்னு தெரியல. கொலை, ராபரிலாம் பண்ணியிருக்கிறான். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இவனோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து அப்புறம் விளாத்திக்குளம் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த கேஸ் பார்த்திங்கன்னா ரேப் அண்ட் மர்டர். அதாவது பார்த்திங்கன்னா செக்ஷுவல் அசால்ட், ரொம்ப சித்திரவதை பண்ணி சாக்கிற வரைக்கும் அவ்வளோ பலாத்காரம் பண்ணியிருக்கிறான் இவன். இது என்றைக்குன்னா அதாவது மார்ச், இந்த லாஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸுக்கு முன்னாடி மார்ச் 26 இது நடந்திருக்கு. இவன் பேர் பாருங்கள், தர்ம முனீஸ்வரன். இந்த மாதிரி நாயங்களுக்கெல்லாம் பேரை பாருங்களேன், தர்ம முனீஸ்வரன். ஏன்னா முனீஸ்வரன் என்றாலே பாடி காட்டுறா, அது கடவுள் பேர். தர்மன்ற ஒரு நீதி, ஒரு நியாயத்தோடு நடந்துக்கணும். உங்களுக்குலாம் அந்த பேருக்காகவாது கொஞ்சமாச்சு நீங்கள் நீங்கள் நல்லதெல்லாம் பண்ண வேணாண்டா. உங்களால் யாருக்கும் கெடுதல் இல்லாமல் இருந்தாலே போதும். உங்களெல்லாம் யாரும் சமூக சேவராக எதிர்பார்க்கல. ஓகே, இவனுடைய இது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியோட நடந்திருக்கு. ஒரு 65 வயது ஒரு மூதாட்டியை இதே மாதிரி ரேப் பண்ணி கொன்று இருக்கிறான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விவசாயம் பண்ணுற நிலத்தில் ரேப் பண்ணி 65 வயசு ஒரு முதியோரை ரேப் பண்ணி கொன்று இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவங்க காதில் இருக்கிற தங்கத்தெல்லாம் அறுத்து எடுத்துகிட்டு போயிருக்கிறான். இவ்வளோ அது எப்போ நடந்துச்சுன்னா, அது 2020 நடக்குது. அதை 24 தான் கண்டுபிடிக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற லோக்கல் கோர்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இவனுக்கு ஜெயில் தண்டனையும் கொடுக்குறாங்க. இந்த நாய்க்கு ஜெயில் தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஒரு வில்லங்கம் வருதுன்னா, பெயில் கொடுக்குறாங்க. இவனுக்கெல்லாம் எப்படி பெயில் கொடுக்குறாங்க? எந்த நிபந்தனையில் இவனுக்கு பெயில் கொடுத்து இவனா தியாகியா, இல்லை பார்த்திங்கன்னா ஏதாவது பெரிய விஐபியா? பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு நிறைய பேருக்கு பெயில் கிடைக்காம உள்ளே இருக்குமோ, இவனுக்கெல்லாம் எப்படி பெயில் கொடுத்தாங்க? இதெல்லாம் இவங்க விசாரிக்கணும். ஒரு நீதித்துறை ஒரு இது பார்க்கும்போது எல்லா சைட்லேருந்தும் பார்க்கணும். இவனுங்களுக்கு யாரெல்லாம் எந்தெந்த போலீஸ் யாராவது சப்போர்ட்டாக இருந்தாங்களா, வக்கீலுங்க, எல்லாரையும் ஒருத்தவங்களையும். ஏன்னா இவன் பண்ண தப்பு, இந்த தப்பு எங்கேருந்து வருதுன்னா, இவனை பெயிலில் விட்டவங்க, இவனுக்கெல்லாம் வாதாடுறதுக்கு எந்த வக்கீல் வரானுங்கன்னு தெரில. அந்த மாதிரி அட்வொகேட்லாம் நீங்களாம் எதுக்கு படிக்கிறீங்க? அவங்களோட லைசன்ஸ்லாம் கேன்சல் பண்ணி அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த வக்கீல் துறைக்கே, அட்வொகேட்டுக்கே லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டு முத்திரை குத்தி அவங்கள சஸ்பெண்ட் பண்ணணும். அதில் குறைஞ்சபட்சமாச்சும் அவங்களுக்கும் ஒரு ஜெயில் தண்டனை கொடுத்தே ஆகணும். இதுதான் என்னுடைய கருத்து. அவனை இந்த கண்டிஷன்ஸ் பெயிலில் எடுக்காமல் இருந்திருந்தான் அவன் இன்னும் ஸ்டேஷனில் போய்ட்டு, தூத்துக்குடி ஸ்டேஷனில் போய்ட்டு சைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இன்னும் அவன் கண்டிஷன்ஸ் பெயிலில் இருக்கிறான். அதுக்குள்ளே இந்த இதுவும் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லை, இதில் இந்த ராபரி இதுலேயே பார்த்திங்கன்னா 17 ரெக்கார்டு அவங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அவன் பேரில். அவ்வளோ இது பண்ணியிருக்கிறான்.
என்ன என்ன தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னே தெரியல. இதையும் இந்த அட்வொகேட் இப்படி பேசுறதுன்னா, இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் எப்படி இவங்களுக்கு வந்து பெயில் குடுத்தாங்கன்னு தெரியல. ம். ஒரு ஒரு ரேப் அண்ட் மர்டர் ஒரு அக்யூஸ்டுக்கு எந்த நிபந்தனையில, எந்த இதுவுல இவங்களுக்கு வந்து பெயில் குடுக்குறாங்க? ஒரு பெயில் குடுக்கும்போது தானே இன்னைக்கு ஒரு உயிர் போச்சு. இவனுக்கு தூக்கு தண்டனை குடுத்துட்டா மட்டும் அந்த உயிர் வந்துருமா? இல்ல அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு அந்த நஷ்டஈடு சரியாயிடுமா? ஒரு ஒரு குழந்தைங்கள பெத்து வளர்த்து, அவங்களுக்கு எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கும் ஃப்யூச்சர்ல. ஒரு குழந்தை பெத்துக்கிறதே இப்போ குழந்தலாம் இல்லாம எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, அவ்வளோ வயசு வரைக்கும் கூட்டின்னு வந்து காலேஜ் சேர்க்கணும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவங்க அ பேரண்ட்ஸை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். நன்றி கடன் பேரண்ட்ஸ் வளர்த்தவங்களுக்கு திருப்பி செய்யணும். இவ்வளோத்தையும் ஒரே நாள்ல கொஞ்ச நேரத்தில நாசம் பண்ணிடுறானுங்க. எங்கேருந்தோ வந்த புறம்போக்குங்க. இவனுங்கள்லாம் வந்து ஜட்ஜ்மெண்ட் இவனுங்களுக்கு மட்டும் குடுக்கக்கூடாதுங்க. இவன் குடும்பத்தை சார்ந்தவ எல்லாருக்கும் குடுக்கணும். இவனுக்கு வந்து தூக்கு தண்டனை குடுத்து, இவனுக்கு தூக்கு தண்டனை கூட பத்தாது. கொடூரமா அவன கொல்லணும். கொன்னுட்டு அந்த குடும்பத்தில யார் யார் இவன் கூட சம்மந்தம் இருக்கிறாங்களோ, எல்லாருக்குமே குறைஞ்சது ஒரு 2 வருஷமாவது ஆயுள் தண்டனை, 2 வருஷமாவது ஜெயில் தண்டனை குடுத்தே ஆகணும். இல்லை இவ்வளோ இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதில்ல. அந்த ஊர் மக்களோ சரி, அவங்க சொந்த ரிலேட்டிவ்ஸ்ல சரி, மற்ற எல்லாரும் சரி, இவனெல்லாம் எப்படி சேர்த்து வச்சுட்டு இருக்கிறாங்க இந்த நாய. ஸோ என்னோட இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சில புறம்போக்குங்க நல்லவங்க மாதிரியே நம்ம கூடவே நடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அவனுங்களாம் முதல்ல யாரையும் நம்பாதீங்க. 1. 2வது இந்த மாதிரி ஒரு நடக்குதுன்னா யாரும் சப்போர்ட் பண்ணாதீங்க. இந்த வாதாடுறது, அவங்களுக்கு பெயிலுக்கு வாதாடுறது, அந்த மாதிரி வாதாடினாங்கன்னா அந்த நபரை வந்து தள்ளி வைக்கணும். அவனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூகத்திலேருந்து புறக்கணிக்கணும். யாராக இருந்தாலும் சரி. இவனுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா துணை போகிறவங்க இந்த மாதிரி ஒரு செக்ஷனுக்கு யாரெல்லாம் வந்து அப்பியர் ஆகுறாங்களோ அவங்களுக்கு வந்து பெயிலுக்கோ இல்லை அவங்க கேஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவனுங்க எல்லாரையுமே டிஸ்மிஸ் பண்ணணும். அந்த தொழிலில் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை. இன்னும் தெரியாமல் எத்தனை அவன் பண்ணியிருக்கிறான்றது தெரியல. எவ்வளோ கொடூரமாக வந்து இந்த தைரியம் வந்து பாருங்கள். ஏற்கனவே ஒரு குற்றம் செஞ்சு ஜெயிலில் இருந்துக்கிட்டு பெயிலில் வந்து உன்னால் அடங்கி இருக்க முடியலனா, அதான் ஏன் இந்த தப்பு பண்ணியிருக்கிறான்னா, ஃபஸ்ட்டு பண்ண தப்புக்கு என்ன பண்ணிட்டாங்க? ஜெயில் தண்டனை, பெயிலு. இதுவும் அந்த மாதிரி தானே இருப்பான். அவனோட மனநிலை வேறு என்ன இருந்திருக்கும்? தெரிஞ்சே தானே தப்பு பண்ணுறான். தெரியாமல் தப்பு பண்ணலை. அப்போது இந்த தப்புக்கு என்ன தண்டனைன்னு அவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. ஒரு படத்தில் வந்து விவேக் வந்து சொல்லுவார் பாருங்க. விவேக் படத்தில் ஆல்ரெடியே நான் வந்து புக் பண்ணிட்டேன். ரேப்புக்கு என்னென்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹500 ₹1000 ஃபைனு, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கெடுத்தவொடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறதுக்கு அம்மா வழக்கமாக காலங்காலமாக இருந்த வழக்கம் இது தானே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போவும் இன்னொரு பொண்ணு வந்து ரேப் பண்ணுறதுக்கு அட்வான்ஸ் புக்கிங்கில் இருக்கும். அந்தளவுக்கு டெக்னாலஜியாக வந்துச்சான்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்னா இதுதான் இந்த கேஸ்லேயும் அது காமெடியாக சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிஜத்தில் நடந்திருக்கு. பெயிலில் இருக்கிறான், ஜாமீனில் இருக்கிறான். இந்த சமயத்தில் ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை முடிச்சிட்டான். என்ன பண்ணுவாங்க? நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க. திருப்பி நம்ம பெயிலில் வந்துடலாம். ஸோ இவனுங்களுக்கு என்னுடைய கொஸ்டின்ஸ், இவனுங்களுக்கு வாதாடின வக்கீல் அவனை முடிங்க. 2வது இந்த மேஜிஸ்ட்ரேட் யார்? இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புறம்போக்குக்கு எப்படி பெயில் கொடுக்கலாம்? இவங்க 2 பேரையும் பிடிங்க. அது எந்த நீதித்துறை எதுவாக இருந்தாலும் சரி, மக்களை மீறிலாம் எதுவும் கிடையாது. மக்களுக்காக தான் நீங்கள் தவிர்த்து உங்களுக்காகலாம் மக்கள் கிடையாது. அந்த நீதித்துறை, அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தவர் இவனுக்கு இந்த புறம்போக்கு பெயில் கொடுக்காமல் இருந்திருந்தால் இந்த இன்சிடெண்ட்டை தவிர்த்துருக்கலாம். ஸோ இவங்கள பிடிக்கணும். மேபி போலீஸ் சப்போர்ட்டாக இருந்திருக்க மாட்டாங்க. இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, இந்த இது உள்ள தயவு தர்ஷனம் பார்க்காம அவங்களையும் பிடிக்கணும். இதுதான் என்னுடைய கருத்து. இன்னொன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இனிமேவது அதாவது இப்போ நடந்த இந்த கேஸுக்கு உடனடியாக ஒரு தீர்வு அந்த ஜட்ஜ்மெண்ட் படிக்கும் போதே நம்மளுக்கு தெரியும். அந்த ஜட்ஜு வந்து எவ்வளோ நேர்மையாக அவரும் ஒரு மனுஷன் தான். அந்த இதுவும் அவருக்கு தெரியுது. எழுதும் போதே தெரியுது. இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்க முடியாது. அவன் எத்தனை வாட்டி தூக்குள்ள போட்டாலும் சாவுன்றது ஒரு வாட்டி தான் வரப்போகும். ஆனால் அவரோட ஆதங்கம் பாருங்கள். ரெட்டை ஆயுள் தண்டனை தான் கேட்டிருக்கேன். ரெட்டை தூக்கு தண்டனை ஃபஸ்ட் டைமாக நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு நடந்த இன்சிடெண்ட்டு சாத்தான்குளம். இந்த மாதிரி நிறைய புனிதர்கள், நிறைய மனித புனிதர்கள் இந்த மண்ணில் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களையும் சில பேர் வந்து நேர்மையாக வந்து வாழ விட்றதில்லை இங்கே இந்த சமூகத்தில். அதுதான்
ஸோ சூப்பர் ஜட்ஜ்மெண்ட் இது. பட் இந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் இருந்தாலும் இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் யாருக்கும் நடக்கக்கூடாது. 1% கூட நடக்கக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன ஆக்ஷன், என்ன ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமோ, மக்களுக்காக இதுக்கு இடையூறு வந்தாலும் பரவாயில்ல, போகிற வரவங்களாம் கூப்பிட்டு வந்து விசாரித்தாலும் பரவாயில்ல. நல்லா மேலே நம்ம மேலே தப்பு இல்லைன்னா போது நம்ம ஏன் பயப்படணும்? விசாரணைக்கு ஒத்துழைச்சி போக போகிறோம். ஸோ அதனால் பப்ளிக்கு என்ன இடையூறு வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு இது இங்கே எடுத்துகிட்டு வரணும். ஒருத்தவங்க கூட தப்பு பண்ணுறதுக்கு பயப்படணும். எல்லா சைடும் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குரூஷியலாக, ரொம்ப ரொம்ப தீவிரமாக இதை நடத்தணும். அதே மாதிரி இப்போ நடந்த சிறுமி பாலியல் கொலை, இதுக்கும் அவங்களுக்கு இதே மாதிரி தண்டனை கிடைக்கணும். சீக்கிரமாக ஜட்ஜ்மெண்ட் நான் எதிர்பார்க்குறேன். அவனுங்களுக்கு ஆல்ரெடி நேரம் அவனுங்க பயந்துருப்பானுங்க. அதெல்லாம் பத்தாது, அவங்கள வந்து துடிக்க கொல்லணும். இனிமேல் எவனாக இருந்தாலும் இந்த மாதிரி இதுக்கெலாம் தயவு தட்சணையே பார்க்காம கடுமையான ரொம்ப உச்சபட்ச தண்டனை தான் கொடுக்கணும். இவங்களுக்கெலாம் மன்னிப்புன்ற இதுவே கிடையாது. மன்னிக்கிறதுக்கு மனுஷனாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. மனுஷத்தன்மையே மீறானுங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மன்னிப்பே கொடுக்கக்கூடாது. மன்னிப்புன்றது இன்னொரு மனிதனுக்கு இவனுங்களால் ஏற்படுத்த தீங்கு தான் சொல்லணுமே தவிர இவனுங்களெல்லாம் திருந்தவே மாட்டானுங்க, இவனுங்களால் திருத்தவே முடியாது. ஸோ யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு குற்றம் பின்னணியில் இருந்தாங்கன்னா எதை பற்றி யோசிக்காமல் உச்சபட்ச தண்டனை தான் அவங்களுக்கு. தூக்கு தண்டனைக்கு மேலே ஏதாவது இருந்தால் கொடுக்கலாமே தவிர்த்து அவனுங்களுக்கு குறைஞ்சபட்ச தண்டனையே கொடுக்கக்கூடாது. அதுதான் வந்து அதிகபட்ச தண்டனை தான் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த இது நான் வெயிட் பண்ணுறேன். இதே மாதிரி அந்த 2 நாய்ங்களுக்கும் தூக்கு தண்டனை சீக்கிரம் கொடுக்கணும். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதில் இந்த நியூஸ் சேனலில் சில நியூஸ் சேனல்ஸு, நியூஸ் தமிழ் நினைக்கிறேன், ஸோ வேட்டவர் எந்த நியூஸாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க, பொதுவாகவே சொல்கிறேன், அந்த குறிப்பிடுறவங்களுக்கு மட்டும், அந்த அக்யூஸ்டு நாய்ங்களுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்குது? ஏண்டா உங்கள் நியூஸ் சேனலில் முதலமைச்சராக இருக்கிற அவர் பேரை வந்து வெறும் விஜய்ன்னு போடுறீங்க. அதுக்கெலாம் வந்து கண்டிக்கிறாங்க, ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. ஏன் இப்படி கமெண்ட் செக்ஷனில் அவ்வளோ இது பண்ணுறாங்க? மாற்றிக்கிறதுல நிறைய பேர் இன்னமும். இவன் அக்யூஸ்டு, இவனுக்கு வேறு இவனுக்கு இவருன்னு போட்டுக்கிட்டு இருக்குது. நீங்களாம் எங்கேருந்துடா வரீங்க? பேசும்போது கூட தெரியும் இவரான் வாயில் நல்லா வருதுடா. இவர் பெரிய இவருக்கு வேறு அவர் இந்த நாய்ங்களுக்கு. இவனுங்கள்லாம் வந்து எப்படி இந்த மரியாதை கொடுக்கணும்னு தோணுதுன்னு தெரியல. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இவனுங்களுக்கெல்லாம்.